வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில பேருக்கு கையில இல்லாட்டி எங்கனாலும் உடம்புல நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு இருந்தது அப்படின்னா, அது நமக்கு தழும்பா மாறும். அந்த தழும்புக்கு மேல சில பேருக்கு ஒரு திக்கா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு பேர் கீலாய்டு. இந்த கீலாய்டு தொந்தரவை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த கீலாய்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல உடம்புல அடிபட்டுச்சு அப்படின்னா, நமக்கு தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்துல மேலும் மேலும் அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபார்ம் ஆயிட்டே போகும்போது, சில பேருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புஷ்னு வீங்கின மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி லைட்டா இருக்கும். எந்த இடத்துல வேணா இது ஃபார்ம் ஆகும். நமக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு கீறல் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு முகத்துல உங்களுக்கு அந்த பரு போனதுக்கு அப்புறமா நமக்கு அந்த தழும்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல சில பேருக்கு இந்த கீலாய்டு மாதிரி புஷ்னு வீங்கின மாதிரி தொட்டு பார்த்தா உள்ள நீர் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு இந்த கீலாய்டு தொந்தரவு சில பேருக்கு வரும். ஏதாவது நமக்கு தீப்புண் பட்டிருந்தது, அந்த தீக்காயத்துக்கு மேல சில பேருக்கு இந்த மாதிரி கீலாய்டு ஃபார்மேஷன் வரும். சில நேரம் நமக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம், நம்ம கையில எங்கேயாவது போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல சில பேருக்கு இந்த தழும்பு மாதிரி லைட்டா புஷ்னு வீங்கிட்டு உங்களுக்கு நீர் கோர்த்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி காது குத்துறோம் அப்படின்னா சில பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கீலாய்டு ஃபார்மேஷன் அது ஆறும் போது உங்களுக்கு கீலாய்டு ஃபார்மேஷன் மாதிரி சில பேருக்கு இருக்கும். இது எல்லாமே எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில பேருக்கு உடம்புலயே ஒரு டெண்டன்சி இருக்கும், கீலாய்டு ஃபார்மேஷன் ஆகிற டெண்டன்சிஸ் இருக்கும் சில பேருக்கு, சில பிள்ளைங்களுக்கு, சில லேடிஸ்க்கு முக்கியமா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சோ அந்த ஃபார்மேஷன் வர டெண்டன்சி அவங்க உடம்பு ஆகல, அந்த எப்பவுமே ஒரு புண்ணு ஆறும் போது அதுக்கு மேல கீலாய்டு ஃபார்மேஷன் ஆகுறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்பு ஆகல உள்ள இருந்த டெண்டன்சி தான். இது பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, அது ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கும். அந்த புண்ணுக்கு மேல அந்த ஆறுன அந்த தழும்பு நிறைய ஃபார்மேஷன் ஆயிட்டே இருக்கனால நம்மளோட உடம்புல மேல ஆறும் போது நமக்கு நிறைய ஸ்கின் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கொலாஜன் எக்ஸஸா நமக்கு அந்த இடத்துல டெபாசிட் ஆயிட்டே இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அது தொட்டு பார்த்தோம்னா ஸ்மூதா இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் அந்த இடத்துல நமக்கு அரிப்போம். பாக்குறதுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு இதா இருக்கு, எனக்கு ஏதாவது மெடிசன்ஸ் கொடுங்க இதை சரி பண்றதுக்கு அப்படின்னு. இதுக்கு ஹோமியோபதியில ரொம்ப நல்ல மருந்துகள்லாம் நிறைய இருக்கு. இன்டர்னலா சாப்பிடும் போது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கீலாய்டு டெண்டன்சியும் நமக்கு கம்மியாகும். அதாவது நம்ம பிற்காலத்துல ஏதோ ஒரு புண்ணு வந்தது அப்படின்னாலும் இந்த கீலாய்டு ஃபார்மேஷன் நமக்கு ரொம்ப வராது, படிப்படியா அப்படி கம்மியாயிடும், நார்மல் ஸ்கின்னுக்கு அளவுக்கு வந்துடும். கீலாய்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாது, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாரு. அதே மாதிரி இது கேன்சர் கிடையாது. உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு சில பேருக்குலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், விகாரமா இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் டாட்டூஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அந்த நீடில் பிரிக் பண்றாங்க இல்லையா, அந்த பிரிக்ல கூட சில பேருக்கு அந்த டாட்டூல நமக்கு அந்த பிரிக் பண்ணி அந்த இன்ஜுரினால கூட சில பேருக்கு அந்த இடத்துல அந்த தழும்பு உங்களுக்கு ஆறும் போது சில பேருக்கு இந்த கீலாய்டு ஃபார்மேஷன் மாதிரி சில பேருக்கு எல்லாம் வரும். சோ இதை இன்டர்னலா மெடிசன்ஸ் நம்ம ஹோமியோபதியில நேச்சுரல் ரெமெடிஸ் தான், உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது, எந்த வகையான இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்டர்னலாவும் நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோமியோபதியில. அதை தவிர்த்து உங்களுக்கு இன்டர்னலா மெடிசன்ஸ் நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல தீர்வு இருக்கு. முக்கியமா என்னென்ன மெடிசன்ஸ் இந்த கீலாய்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சைலீஷியா, கிராஃபைட்டஸ், தூஜா, டியூபர்குலினம், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டினியூஸா கொஞ்சம் ஒரு 1 or 2 months அப்படி சாப்பிடும் போது அந்த ஃபார்மேஷனும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆயிட்டே வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கீரலோ ஏதாவது ஒரு புண்ணு வந்ததுன்னா அதுக்கு மேல கீலாய்டு ஃபார்மேஷன் ஆகாம இருக்கிறதும் இது தடுக்கும் உங்களுக்கு. சோ இது ரிலேட்டடா, இந்த கீலாய்டு ஃபார்மேஷன், இந்த ஸ்கின் ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.